பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்கிறபடியினாலே இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது கூட ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்மை தாழ்த்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையில கூட கேட்கிற தேவ சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன குறைவுகள் இருக்குது, அந்த குறைவுகள் எல்லாம் நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசிட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு என் வாழ்விலை இந்த வார்த்தையின் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமாய் வாழ்ந்து தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய ஆவின் அனுபவத்தை இழந்தவர்களாக தேவனை தேட முடியாதபடிக்கு குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இப்பேற்பட்ட காரியங்களை பார்த்து விட்டுட்டு தேவனை விட்டு தூரப்புற காரியங்கள் அநேகம் உண்டு. ஆகையினால இந்த நாளிலும் கூட நம்ம எப்படியாக தேவனை தூர விட்டு போயிருக்கிறோம் என்பதை அறிந்து எந்த இடத்துல நம்ம சிறைப்பட்டு போயிருக்கிறோம், எந்த இடத்துல தேவனை நாம் தேடக்கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சொன்னா கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி போயிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக நாம் செயல்பட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் இடைப்பட்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்ம வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகத்துல 52ஆம் அதிகாரம் 2வது வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்திலுள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்திலுள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது போல எந்த இடத்துல நாம் சிறைப்பட்டு போயிருக்கிறோம், உன் கழுத்துல எப்பேற்பட்ட நுகம் இருக்கிறது, நீ எப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே. சியோன் குமாரத்தி தேவனை துதிக்கக்கூடியவள். சியோன் என்பவள் தேவனை என்ன பண்ணுவா, மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாளாம். தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பாள். அப்படி செய்யக்கூடிய ஒரு மனுஷி, அப்படி செய்யக்கூடிய ஒரு மனிதன் தேவனுடைய உறவை இழந்தவர்களாக சிறைப்பட்டு போயிடுறாங்க. எதுல சிறைப்பட்டு போறாங்க? தேவனை துதிக்காதபடிக்கு பாவ காரியங்களை சிறைப்பட்டு போயிட்டு இச்சைகளினால இழுக்கப்பட்டவர்களாக சிறைப்பட்டு போயிட்டு மீண்டும் எழுப்ப முடியாத அளவுக்கு அவங்கள நுகங்களும் பாரங்களும் அழைத்து கொண்டிருப்பதனால தேவ அன்புக்குள்ளாக வருவதற்கு அவர்களால கூடாமல் போகிறது. ஆகையினால தான் தேவன் சொல்லுகிறாரு, எருசலேமே நீ வீற்றிரு. எங்க வீற்றிருக்கணும்? தேவனுடைய பாதத்துல நம்ம போயிட்டு வீற்றிருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துல போயிட்டு நம்ம உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு நம்ம இழந்த ஆவின் அனுபவத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணுமா காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் கர்த்தர் நம்முடைய கழுத்துல காணப்படுகிற நுகங்களை அவர் முறிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா? ஆவின் அனுபவத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? எந்த இடத்துல விழுந்து கிடக்குறீங்க என்பதை முதலாவதாக அறிந்து செயல்பட வேண்டும். தூசி உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே நீ வீற்றிரு, சிறைப்பட்டு போன என் சியோன் குமாரத்தியே நீ என்ன பண்ணு, உன் கழுத்துல காணப்படுகிற எல்லா நுகங்களை எரிந்து தூர தூக்கி போட்டு திரும்பவும் என் இடத்துல வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க என்ன பண்ணணுமா, தூசியை உதறிவிட்டு எழும்புவது போல ஒரு தூசி நம்முடைய உடையில பட்ட மாத்திரத்துல அதை தட்டி அதை சுத்தம் பண்ணுகிறோம். உடனே என்ன பண்றோம், ஒரு தூசி இருந்த இடத்துல நம்ம உட்கார்றோம் சொன்னா அந்த இடத்துல உட்காரும் பொழுது அறியாம உட்கார்ந்துட்டோம் சொன்னா அதை அழகா தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம்னா அந்த இடத்த விட்டுட்டே நம்ம கடந்து வருகிறோம். அதை போல பாவத்துல சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா? வியாதியில சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்களே செய்யாம இருந்தாலும் ஒரு சில பேர் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக நீங்க தள்ளப்பட்டு நீங்க அதுல சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா? மீண்டும் எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல கேளுங்க. என் கழுத்துல காணப்படுதுப்பா இப்பேற்பட்ட நுகம், என்னால ஆண்டவரே அப்பா அதை எரிந்து தூக்கி ஆண்டவரே அப்பா விட்டுட்டு வர முடியல, எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் தூக்கி எடுக்கிற தேவன். தலைகுனிவோடு நம்ம வாழ்வதை தேவன் விரும்புவது கிடையாது. நீங்க பாவத்துல விழுந்து கிடந்தாலும் அதை தேவன் தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவர்கள் சிறைப்பட்டு போய் இருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து
மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து அவர்கள் சிறைப்பட்டு போயிருப்பதை அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா முதலாவதாக உணர்வு அடையக்கூடியவர்களாக இருந்தார்களாம். இப்பொழுதும் கூட நீங்களும் நானும் எந்த இடத்துல சிறைப்பட்டு போயிருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த சிறைப்பட்டு போயிருக்கிற இடத்திலிருந்து உணர்வு அடைந்தவர்களாக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக நான் அக்கிரமமான காரியங்களை செய்தேன், உமக்கு விரோதமாக நான் பொய் பேசிட்டேன், உமக்கு விரோதமாக ஆண்டவரே தூஷணமான வார்த்தைகளை நான் பேசினது உண்டு ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே நான் செய்த காரியங்கள் நிமித்தமாக இந்த நாளில் நான் உணர்வடைகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் சாலமோன், ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் இங்க வந்து ஆண்டவரே இந்த ஆலயத்துல முழங்காரப்படிட்டு ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய ஜெபத்தை கேளுங்க என்று சொல்லி அவர் ஜனங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிற. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை தேவ சமூகத்துல அறிக்கையிட வேண்டுமாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம உணர்வு அடைந்தோம்னா தேவனிடத்துல ஒரு இரக்கம், தேவனிடத்துல ஒரு மன்னிப்பு, தேவனிடத்துல ஒரு சகாயம். ஆகையினால தான் பாவங்களை மறைக்காதபடிக்கு நான் செய்த ஆண்டவரே தப்பிதங்களை மன்னியும் ஆண்டவரே, என் குறைவுகளை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்துல இரக்கத்தை நாடும் பொழுது அவர் இரக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க சிறைப்பட்டு போயிருக்கிறீங்க என்பதை முதலாவதாக அறிந்து உணர்ந்து தேவ சமூகத்துல நீங்க செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க திரும்பவும் தேவ சமூகத்துல அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனை துதிக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க, தேவனுக்கு என்று பயன்படக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. இந்த வேளையில கூட பின்மாற்றத்துக்குள்ளாக போயிட்டு தேவ உறவை இழந்துட்டு தேவனுடைய ஐக்கியம் இல்லாதபடிக்கு ஜெபிக்க கூடாதபடிக்கு காணப்படுகிற நீங்க தேவ சமூகத்துல இந்த வேளையில கேளுங்க. ஆண்டவரே நான் சிறைப்பட்டு போயிட்டப்பா, இந்த சிறையிலிருந்து ஆண்டவரே மீண்டும் எழும்ப முடியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா என்னுடைய நுகம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, இந்த பாரம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இரவு நேரங்களை கண் விழித்து ஜெபிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, பிறருக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இந்த பாவத்துல நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. ஆவியான தேவன் நம்மோடு இருந்து அற்புதங்களை செய்வார், உங்களை விடுதலையாக்குவார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வாக்கியங்கள் உங்களை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள் என்று சொன்னது போல தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த மனுஷனும் நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாதுங்க. தேவன் ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையாம். அவருடைய நாமம் மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறபடினாலே இந்த தேவனுடைய நாமத்தை அழைக்கிற உங்களுக்கு தேவன் இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தாவீது அவர் பட்சேபல் இடத்துல போயிட்டு பாவம் செய்த பிறகு அவர் உணர்வடைந்து நாத்தான்வேல் வந்து உரைக்கிறாரு, இந்த ஜனத்துக்கு விரோதமாக நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, நீ பாவம் பண்ணிட்ட, நீ செய்த பாவத்தை தேவன் மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா தன்னில உணர்வு அடைந்து ஆண்டவரே என் தப்பிதத்தை நீர் மன்னியும், மகா புத்தீனமாய் நான் இப்பேற்பட்ட காரியத்தை செய்தேன் என்று சொல்லி அவர் உணர்வடைந்து தேவனிடத்துல இரக்கத்தை கேட்கக்கூடியவனாக இருந்தான். தேவரீர் உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமக்கு விரோதமாகத்தான் ஆண்டவரே நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அவன் சிறைப்பட்டு போனதை அறிந்தான், அதை உணர்வடைந்தான். உணர்வடைந்த மாத்திரத்துல தன்னுடைய பாவத்தை தேவனிடத்துல மறைக்காதபடிக்கு தேவ சமூகத்துல இரக்கத்தை கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த தாவீது இருந்தாங்க. இந்த வேளையில கூட நீங்க தேவ சமூகத்துல உங்களை முழுமையாக அர்ப்பணிங்க, தேவ சமூகத்துல முழுமையாக ஒப்பு கொடுங்க, உங்களுடைய எல்லா அந்தரங்க காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. தாவீதை தேவன் தள்ளிவிடவே இல்லை, அவனுடைய சிங்காசனத்தை தேவன் ஸ்திரப்படுத்தினான். அவனுக்கு மாத்திரமல்லாதபடிக்கு தாவீது கர்த்தரை தேடி உணர்வடைந்தது நிமித்தமாக அவனுடைய குமாரனுக்கும் தேவன் அந்த ராஜ்யபாரத்தை கொடுத்தார். இந்த வேளையில கூட நீங்க தேவ சமூகத்துல உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க இருக்கிற இடத்துல நீங்கள் அலைந்து திரியாதபடிக்கு உங்க ஸ்தானத்துல தேவன் நிலை நிற்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவ சமூகத்துல தூசியை உதறிவிட்டு எழும்புவது போல எழுந்துருங்க. ஒரு சில சகோதரர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிட்டு திரும்ப என்னால ஆண்டவரே இந்த குடியிலிருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. ஒரு சில வாலிப பிள்ளைகள்
பிள்ளைகள் பாவங்களுக்கு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவது என்று எனக்கு தெரியவே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பாங்க. யார் என் பாவத்தை மன்னிப்பா? இந்த பாவத்தை சொன்னா என்னை என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னா வேறு விதமாக பார்ப்பாங்களே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பதற்கு கூட அந்த பிள்ளைகளுக்கு தேவனிடத்துல ஒரு பலன் இல்லாதபடிக்கு கூனி குறுகி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் தேவன் பக்கமாக திரும்பும்படியாக உங்களை தேவ சமூகத்துல நீங்க அர்ப்பணிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையினால தேவ வார்த்தைகளை உங்க இருதயத்துக்குள்ளாக வைங்க. அந்த வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது தேவ இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும், மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். தேவன் உங்களோடு இருந்து அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். வாலிப பிராயத்துல நிறைய நேரங்களை நான் தேவனை துதித்து கொண்டே இருந்த, ஊழியத்துக்கு போவேன், ஊழியத்துல பங்கு பெறுவேன், அநேகருக்கு உதவி செய்வேன், அநேக இடங்கள்ல போயிட்டு ஜெபிப்ப, நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். ஆனா என்னால திரும்ப எழும்பவே முடியலையே, என்னுடைய ஆவியின் அனுபவத்திற்குள்ளாக நான் இப்ப என்ன பண்ணிட்டு நான் மரித்து போயிருக்கிறேனே என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த வேளையில கூட தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணியுங்கள். சிறைப்பட்டு போனதை உணர்ந்தவர்களாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமான் விழுந்தான் என்று சொன்னால் திரும்பவும் எழுந்திருப்பான். ஏன் என்று சொன்னால் அவன் நீதிமானாக வாழ்ந்தான், அவனுக்குள்ளாக வேத வசனங்கள் இருக்கும். அந்த வேத வசனங்கள் அவனை தட்டி எழுப்பி உணர்வடையும்படியாக செய்யக்கூடியதாக இருக்கிறபடினாலே அவன் விழுந்து போனாலும் திரும்ப எழுந்திருக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவன் என்ன பண்றான்னு சொன்னா, தேவனோடு இருந்தா, இயேசுவோடு ஊழியம் செஞ்சா, இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தான், கூடவே இருந்தா. ஆனா இயேசு சிலுவைக்கு போக போறாரு என்று சொல்லி அறிந்த பிறகு அங்க கூடி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே, உன்னுடைய பேச்சும் உன்னுடைய நடக்கையும் உன்னுடைய செயலும் அவரை போலவே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த பேதுரு என்ன பண்றானா, தேவனை மறுதலிக்கிறான், இயேசுவை மறுதலிக்கிறான். மறுதலித்த பிறகு அவன் என்ன பண்றான்னு சொன்னா, போயிட்டு ஓரமா உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறான். நீ சேவல் கூவுகிறதற்கு முன்னே 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதாங்க. அவன் என்ன பண்ண, இழந்து போன ஊழியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக, இழந்து போன ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் கர்த்தருக்கு விரோதமாக இப்பேற்பட்ட வார்த்தைகளை நான் பேசிவிட்டேனே என்று சொல்லி அவன் மனம் கசந்து அழுது தேவ சமூகத்துல ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தா. அதனால இவன் அழுது 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 தேவனிடத்துல மன்னிப்பை கேட்டது நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, பேதுருவே என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்று சொல்லி அந்த ஆவியின் அனுபவத்தை இவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்பதை அறிந்த இயேசு திரும்பவும் அவனுக்கு ஊழியத்தை கொடுத்து அவனை கனம் பண்ணினார். இந்த வேளையில கூட நீங்க எந்தெந்த காரியத்துல எல்லாம் ஊழியத்தை இழந்தவர்களாக, கனத்தை இழந்தவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல திரும்பவும் தேவ வார்த்தைகளை அறிக்கையிட்டு தேவனுடைய சகாயத்தை நாடுங்கள். தேவ வசனம் சொல்லுகிறது போல, என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டு, அவரை அண்டிக் கொண்டீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால சிறைப்பட்டு போயிருக்கிற உங்களுடைய சிறையின் அனுபவத்திலிருந்து வெளியே வாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்த நீங்க கர்த்தரை துதிங்க, ஜெபிங்க, ஆராதிங்க. நிறைய சகோதரிகள் சொல்வாங்க, நான் வாலிப பிராயத்துல அழகா நான் என்ன பண்ணிட்டு இருந்த, கர்த்தரை தேடி கொண்டிருந்த, ஜெபம் சொன்னாலே சபையில எல்லா ஜெபத்திலையும் நான் போய் கலந்துப்பேன், ஊழியத்துல பங்கு பெறுவேன், அநேக இடங்களை சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஆனா இப்பொழுது என்னால என்ன பண்ண முடியல, சரியா துதிக்க முடியல. ஏன் சொன்ன குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள், கணவன், இப்படியாக என்னுடைய காரியத்தை பார்த்து கொண்டு கர்த்தரை சரியான விதத்துல தேட முடியலன்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் சொல்வது உண்டு. ஆகையினால இந்த வேளையில கூட தூசியை உதறி விட்டு தள்ளி விடுவது போல நீங்க எழும்புனீங்கன்னா தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இனி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் பக்கமா என்ன பண்ண மாட்டானா, வரமாட்டானா. நீ அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டா என்று சொன்னால் எது நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது? பரிசுத்தம் நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது, துதிப்பது நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது, ஜெபிப்பது நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது. இப்படி நம்ம இருந்தோம் சொன்னா அசுத்தமானவன் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க எழும்புனா கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொள்ள முடியும். நீங்க எழுந்தால் சிறையிலிருந்து வெளியே வர முடியும். ஆகையினால என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார். நான் சிறைப்பட்டு போயிருந்த தேசத்திலையும் கூட நான் கர்த்தரை துதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் என் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி என்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வேளையில கூட தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையில கூட கேட்ட வார்த்தையின்படியாக தேவ ஆவியானவர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு என்று சாட்சியை வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.